வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி பீட்ஸ் ஒர்க்கில் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி கட் பீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனும் இந்த மாதிரி வளைவான ஷேப்பும் கீறிப்போம். இது மேலே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் தையலுக்கு பயன்படுத்துகிற த்ரெட்டும் 24.4 mm சைஸ் நீடிலும் எடுத்திருக்கேன். அதோட கோல்டன் கலர் கட் பீட் எடுத்திருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துப்போம். எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீடிலோட இந்த மாதிரி கட் பீடை எடுத்து த்ரெட்டோட உள்பக்கம் விட்டு அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் பாருங்கள், நீடிலில் பீட்ஸ் எடுத்து த்ரெட்டோட உள்பகுதியில் விட்டு அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். பீட்ஸ் ஒர்க் பழகுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. பிறகு பீட்ஸை லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இனி இது தொடர்ந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வளைவான ஷேப்பை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி கட் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுப்போம். நீடில் இந்த மாதிரி சுகர் பீடும் கட் பீடையும் எடுத்துப்போம். எடுத்துட்டு ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இதே முறையில் தான் மாற்றி ஸ்டிச் பண்ணணும். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆரம்பத்திலேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்தும் வரும். தேங்க்யூ.